திமுகவின் ஊழல் பட்டியலை தயார் செய்யும் விஜய். தமிழகத்தில் திரைப்பட நடிகர்கள் திரைவானில் ஜொலித்துக் கொண்டிருக்கும் போதோ அல்லது சினிமாவில் இருந்து வெளியில் வந்த பிறகோ அரசியலில் குதிப்பது வாடிக்கையான ஒன்றுதான். அதேபோல் புரட்சித் தலைவர் மற்றும் ஜெயலலிதா அம்மையார் போன்றோர் திரையில் மட்டும் கொடிகட்டி பறக்கவில்லை, அரசியல் வாழ்விலும் தங்களுடைய முத்திரையை பதித்தவர்கள். பல பேர் அரசியலில் வந்தாலும் அனைவரும் ஜொலிக்கவில்லை என்றே கூறலாம். தற்போது திரைவானில் உச்ச நட்சத்திரமாக வலம் வந்து கொண்டிருக்கும் விஜய் அவர்கள் அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ளார். சமீபத்தில் கட்சி கொள்கைகளை வெளியிட்டு குறிப்பிட்ட கட்சியை தனிப்பட்ட முறையில் சாடினார். கவர்ச்சிகரமான கொள்கைகள் மற்றும் பஞ்ச் டயலாக் எல்லாம் பேசினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் களம் இறங்க உள்ளார். இந்த நிலையில்தான் அவர் அதிரடியாக தமிழகம் முழுவதும் திமுகவினர் செய்த ஊழல்கள் பற்றி முழு தகவல் திரட்டி ஆதாரங்களுடன் தனக்கு அனுப்பும்படி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு அந்த கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. புகார் தயாரித்து அதுவும் துறை வாரியாக தொகுத்து கவர்னரிடம் வழங்க விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கட்சியின் முதல் மாநாட்டில் பேசிய விஜய், குடும்ப ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டியே தீருவோம், திராவிட மாடல் அரசு என்று கூறிக்கொண்டு ஒரு குடும்பமே அதிகார துஷ்பிரயோகம் செய்து தமிழகத்தை கொள்ளையடித்து சுரண்டி வருகிறது என்று நேரடியாகவே குற்றம் சாட்டியிருந்தார். தமிழகம் முழுவதும் திமுகவினர் அத்துமீறலில் ஈடுபடுவதாகவும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஊழல் செய்து சம்பாதிப்பதாகவும் தமிழக வெற்றி கழகத்தை துவங்குவதற்கு முன்பு விஜய்க்கு அவரது ரசிகர்களிடமிருந்து பல புகார்கள் வந்து கொண்டிருந்ததாகவும் இது குறித்தான உண்மைத்தன்மையை சோதனை செய்து அப்படியான புகார்களை மட்டுமே தேர்வு செய்து தனியார் புலனாய்வு நிறுவனம் வாயிலாக விசாரிக்க விஜய் ஏற்பாடு செய்ததாகவும் புகார்கள் உண்மையானவை என்று தெரியும் பட்சத்தில் மட்டும் அவற்றை துறை வாரியாக பிரித்து தேதி வாரியாக தொகுக்க தனி டீம் அமைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஸ்டாலின் மீதும் ஓரிரு அமைச்சர்கள் மீதும் அதிமுகவினர் குற்றம் சொல்லுகிறார்களே தவிர ஒவ்வொரு ஊரிலும் பொதுமக்களின் கண்முன் நடக்கும் ஊழல்கள் அட்ராசிட்டிகளை ஆதாரபூர்வமாக வெளிச்சத்திற்கு கொண்டு வர யாருமே ஆர்வம் காட்டவில்லை என நிர்வாகிகள் கூறியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. திமுகவின் ஊழல்களையும் அத்துமீறல்களையும் தோண்டி எடுத்து உண்மையை அம்பலப்படுத்துவது என்று விஜய் தீர்மானித்து தன்னுடைய நிர்வாகிகளுடன் இது பற்றி ஆலோசனை நடத்தி அதிரடியாக களத்தில் இறங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆட்சியிலும் கட்சியிலும் பொறுப்பில் இருப்பவர்கள் எந்தெந்த வழிகளில் முறைகேடு செய்கின்றார்கள், அவர்களுடைய பினாமிகள் யார் யார் என்ற விவரங்களை தவறாமல் சேகரிக்க அறிவுறுத்தி அந்த ஆதாரங்களை சேகரித்து அதன்படி புகார் கொடுக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அப்படி திரட்டப்படும் ஆதாரங்களினுடைய அடிப்படையில் ஊழல் பட்டியல் தயாரித்து கவர்னரை சந்தித்து கொடுக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. வெறும் அறிக்கை அரசியலை தளபதி அவர்கள் விரும்பவில்லை என்றும் வாதங்களை விட ஆதாரங்களே பேசும் என்றும் தனது மாநாட்டிற்கு பிறகான தன்னுடைய முதல் அரசியல் அதிரடி செயலாக இது அமையும் என்றும் பகிங்கரமாக தெரியாமல் தனக்கு பல வழிகளில் தொல்லை கொடுத்து வரும் ஆளும் கட்சிக்கு, அதாவது திமுக கட்சிக்கு, திமுகவினுடைய அரசாங்கத்திற்கு செக் வைக்க உதவும், நான் ஒருபோதும் தயங்கவும் மாட்டேன் என்று கூறியதாகவும் கூறப்படுகிறது. 50 ஆண்டுகளுக்கு முன் திமுகவினரின் ஊழல் பட்டியலை கவர்னரிடம் எம்ஜிஆர் வழங்கியது போல தானும் அதே பாணியை பின்பற்றி தமிழக அரசியலின் பாதையை மாற்றியே தீருவேன் என்றும் எம்ஜிஆர் கொண்டு வந்த அதே திருப்பம் 2026க்கு முன்பே நிகழும் என்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகி ஒருவர் குறிப்பிட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக பாஜகவின் தலைவர் அண்ணாமலையும் அப்படி ஒரு ஊழல் பட்டியலை தயாரித்து கவர்னரிடம் கொடுத்ததும் நினைவிருக்கிறது. ஆனால் பெரிய மாற்றம் ஏதும் இதுவரை நிகழவில்லையே என்று கேட்டபோது இது குறித்தான விடை விரைவில் கிடைக்கும் என்றும் விஜய் கூறியதாகவும் கூறப்படுகிறது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மேடைக்கு மேடை ஊழல் புகார்களை பேசி வருகிறது. ஆனால் சமூகத்தில் அதனுடைய தாக்கம் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. ஏன் என்று தனது கட்சி நிர்வாகிகளை அழைத்து கேட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றது.